தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் டாஸ்மார்க் வழக்கு, அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் 13 பேருக்கு மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க. இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது? ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு. ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போகணும்? அப்ப உங்க மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு இடி மேல. அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும். நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும். மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்.